ஹாய். சூப்பர்ல. குட் குட் குட். ஆமாம், நான் நேற்று தான் சென்னை வந்தேன். திண்டிவனம் மினிஸ்ட்ரிலாம் முடிச்சுட்டு. ஸோ நேற்று தான் சென்னை வந்தேன். சூப்பர்ல. குட். ஆமாம், நம்ம சர்ச்சில் யூத் மீட்டிங்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் கிருபையாக தேவ கிருபைனால் எல்லாம் முடிச்சுட்டு நேற்று ஈவினிங் தான் நான் வந்து சென்னை வந்தேன். ஸோ இது நம்ம வீடு. ஆமாம், வீட்டில் இருக்கேன். சூப்பர். குட். ஆமாம், அப்படியே நான் கொஞ்சம் காலைல அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே இருந்தேன் பாருங்கள். லைட்டாக ஒரு ஸ்பார்க் கிடச்சிது. சரி, அதை அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு டிஃபிகல்ட்டாக, ஒவ்வொரு நாளுமே நம்ம தாண்டுறதுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது இல்லையா? ஆமாம், இது வந்து எல்லோரும் சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே எல்லோரும் சந்திக்கிறாங்க. மேக்சிமம் பொருளாதாரம் ஃபினான்ஸில் தான் நிறைய மக்கள் வந்து அதை வந்து பிரேக் த்ரூ பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? நான் சொல்கிறேன், நான் வேதவசனம் இப்படி சொல்லுது, நம்பிக்கை, நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும். நான் சொல்கிறேன், ஒரு சந்தோஷமான செய்தி வரும். இந்த ஃபினான்ஸில் இந்த பணம் பிரச்சனை, இந்த பற்றாக்குறை, பொருளாதாரம் பிரச்சனை, பிஸ்னஸில் ஃபினான்ஸில் பிஸ்னஸில் பண குறைவுகள், கடன் வாங்கி இருக்கிறது, இதெல்லாம் வெகு சீக்கிரமே கடவுள் ஒரு பிரேக் த்ரூவை பண்ணுவார். நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆக்கும். நிச்சயமாக அது நடக்கும். ஓகே, கவலைப்படாதீங்க. நம்ம இதெல்லாம் சந்திச்சுட்டே வரோம் அப்படின்னா ஒரு நாள் நிரந்தரமாக அந்த பணங்கள், அந்த பொருளாதாரம் எல்லாம் நம்ம கையில் இருக்க போகுது. சிலலாம் பணம், அது பண ஆசை, அதுனா யார் சொல்கிறதும் நீங்கள் காதில் வாங்காதீங்க. நீங்கள் ஒன்று முடிவு பண்ணு, நீங்கள் வாழ போகிறீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. சில பேர் அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த அட்வைஸ்லாம் வந்து கேட்காதீங்க, கடவுளுடைய ஆலோசனைப்படி கேளுங்க. ஸோ நிச்சயமாக இந்த பற்றாக்குறையை தேவன் தீர்ப்பார். வேதவசனம் இன்னும் அழகாக சொல்லுது பாருங்கள். ஏசாமி கிட்ட வந்து கேட்குறாங்க வரி கட்டலன்னு. சீசன் சொல்லும் போது சொல்கிறாரு, இல்லைன்னா இல்லை, மீன் வாயில் வெள்ளிக்காசு இருக்குது, போய் எடுத்துக்கோ. நான் சொல்கிறேன், நமக்கு வந்து கொஞ்சம் தேடல், கொஞ்சம் ஞானம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா, மீன் வாயில் வெள்ளிக்காசு இருந்தது போல் உங்களுடைய பணம் இருக்கும். எங்கோ ஒரு புதைப்புணரில், இருளில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வேதவசனம் சொல்லுது, உங்களுடைய பணங்கள், பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுது. கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த நாட்களில் அதை கொண்டு வந்து கொடுப்பார். மீட்க முடியாதெல்லாம் மீட்பீங்க. கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேங்க, தேவன் நம்ம பக்கம் அடைக்கலமாக இருக்கிறார், நம்மளுக்கு துணையாக இருக்கிறார். இந்த பொருளாதார பிரச்சனை சீக்கிரமாக இந்த ஒரு பிரேக் த்ரூ நடக்கும். கவலைப்படாதீங்க. என்ன சூப்பர். நிச்சயமாக நடக்கும். உங்கள் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆக்கும். நீங்கள் எதை நம்புகிறீங்களோ, நீதிமான்கள் எதை விரும்புகிறார்களோ அது கொடுக்கப்படும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.